ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஹை ஸ்கூல் ஃப்ரெண்ட்லி அப்படின்ற இந்த தாய்வியல் ட்ராமாவோட 13th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீன்லேயே வந்து நம்ம செயின்ட்டுக்கு வந்து நம்ம ஷின் வந்து இந்த ஆயின்மெண்ட்லாம் வச்சு விட்டுட்டு இருக்கான். டேய் இப்படியே வைக்க மாட்டியா, ஏன்டா அப்படி வலிக்கிற மாதிரிலாம் வைக்கிற அப்படின்னு சொன்னா, மருந்து என்ன அப்புறம் என்ன உனக்கு இன்னைக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின்னு கேட்டுட்டு இருக்க. இங்கே இவனுக்கு காயப்பட்டதெல்லாம் பார்க்க நம்ம ஷின்னுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. என்ன அப்படி பார்க்குற, ஒரு வேளை நான் என்ன உன் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி என்னைய பார்த்து ஃபீல் ஆகுறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செயின்ட் கேட்க, இல்ல, இல்ல. நீ ஃப்ரெண்டா இருந்தாலும் நான் இதே தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா, இங்க நம்ம செயின்ட் இருக்கான்ல அவன் வந்து, எனக்கு இன்னொருத்தவங்கள பத்தியும் கவலையா இருக்கு. யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின் வந்து கேட்க, அது அந்த கென் இருக்கான்ல அவன பத்தி தான். அவன் அவங்கள்ட்ட மாட்டிட்டு இருக்கான்டா. இனி அவங்க அடிக்கும்போது கூட, அடிக்காத அடிக்காதன்னு சொன்னான் தெரியுமா? ஒரு வேளை அவன் நமக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான்னு நெனைக்கிறேன். இந்நேரத்துக்கு அவன் ஜங்கு கிட்ட செம்மையா அடி வாங்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம செயின்ட் சொல்லிக்கிட்டு இருக்க, நிஜமாவே ஜங் வந்து கென்ன புடிச்சு அடிச்சுக்கிட்டு கிடக்கான். ஏய் என்னடா உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? புதுசா என்ன இந்த பழக்கம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெங் அப்படியே அவனை போட்டு நல்லா அடி அடின்னு அடிக்க, அப்படியே காயத்தோட வீட்டுக்குள்ள வர, இங்க நமக்கு என்னோட அப்பா ஆல்ரெடி சரியான தண்ணி அடிப்பார் போல இருக்கு. என்னடா உன் பைக்கை வந்து அவன் எடுத்துக்கிட்டான், அதுக்கான காசை எப்போ கொடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டுட்டு இருக்க. கண்டிப்பாக நான் காசை கொடுத்துருவேன்ப்பா. அம்மா எனக்காக வாங்கி கொடுத்தது, கண்டிப்பாக அதுக்கான காசை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல, அதை தான் அவன் என்கிட்ட எனக்கே தெரியாமல் அந்த காசை எடுத்து வச்சு வாங்கி கொடுத்தாலே அப்படியே ஓடி போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நமக்கு என்ன பிடிச்சி அடிச்சிட்ருக்காரு அவர். தண்ணி அடித்து இப்போ பார்த்தாலும் இவன் இப்படி அடிக்கிறது தான் அவருக்கு வேலை போல இருக்குது. இங்கே என்ன அவங்ககிட்டயும் அடி வாங்கிட்டு வந்துட்டு இவங்கிட்டயும் அடி வாங்கிட்டு வந்துட்டு அப்படின்னு ஒந்து போய் கிடக்கான். அடுத்த நாள் காலையில் ஸ்கூலில் தான் காமிக்கிறாங்க. அது எல்லாமே நார்மலாக போயிட்டுருக்கு. இங்கே நம்ம ஜான் மாமி சங் சரின்னு பார்க்கறதுக்காக செயின்ட் ஷின்னு வந்திருக்காங்க. செயின்ட்டு வந்து கீழே விழுந்து வெத்தலை பாக்கு போட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் மேம் கேட்க, இல்லை மேம் அதெல்லாம் இல்லை, இந்த வண்டியில் போகும்போது கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் நம்புற மாதிரி இல்லையேடா அப்படின்னு சொல்லிட்டு ஜான் மேம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை, அவன் டெலிவரி கொடுத்து திரும்பும் போது நாய் வந்துருச்சு, அதை பார்க்க அவன் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஷின் சொல்லிட்டு இருக்காரு. சரி சரி ஓகே ஓகே, உங்களுக்குலாம் ஹெல்ப் தேவையில்லடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் மேம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, சில டைம் பசங்க வந்து இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்ஸை சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாவே தான் இருக்குது. யாருமே நம்மக்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம இந்த மாதிரி பீட்டாவை வந்து ரீப்ளேஸ் பண்ணி வச்சது தானே, அதனால தானே எல்லாம் நம்மளை தப்பாக நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்க. சரி சரி அடுத்து கிளாஸுக்கு டைம் ஆகிடுச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்ஸ் சொல்லிடுறாரு. சரி ஓகே நானும் கிளாஸை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் மாமே கிளம்பி வந்துடுறாங்க. அங்கே கட் பண்ணி கிளாஸில் தான் காமிக்கிறாங்க. இந்த பீட்டா இருக்காள் இவன் வந்து ஒரு மாதிரி ரொம்ப வியர்டாகவே தான் இருக்கா. இங்கே இந்த நம்ம ஆரி கூட வந்து நேரமும் ஈவ் சுற்றிட்டு இருக்குது. அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவளுக்கு இந்த ஒரே ஃப்ரெண்ட் அவள் மட்டும்தான். இப்போ நம்ம ஜான் மேம் வந்து இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்ல, இங்கே இந்த பீட்டா இருக்காள், மேம் ஒருவேளை அவன் நான் இந்த காம்படிஷனில் சேர்ந்ததுனால தான் அவன் இது மாதிரி காணா போயிட்டானே கேபிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படி அதான் காரணம்னா நீ நின்றுவியா அப்படின்னு சொல்லிட்டு யார் வேறு கேட்குறா. எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க, இந்த விஷயத்தை இதோட விடுங்க, அவனை யாராவது கால் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் எங்கள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் சொல்லிட்டு இருக்க. இங்கே இந்த நாவும் நேட்டும் இருக்காங்கல்ல, இவங்க வந்து நம்ம ஷின்னிக்கிட்டேயும் செயின்ட்டுக்கிட்டேயும் இந்த ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன எப்படியாவது அந்த குரூப்லேருந்து வெளில கூட்டிகிட்டு வரணும்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க. சரி ஓகே நம்ம அவனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் சேர்ந்து இங்கே கென்னு வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஆனால் கென்னு வீட்டுக்குள்ளே அடி வாங்கிட்டு எந்திரிக்க முடியாமல் கடந்துருப்பான் போல இருக்கு. எதுக்குடா ஏன் வீட்டுக்குலாம் வரீங்க, இங்கேருந்து கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கென்னு வந்து இவங்க 4 பேர்த்தையும் வெளில தொடுத்துலேயே குறியாக இருக்கான். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணல, அதுக்காக கண்டிப்பாக நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன், கவலைப்படாத, நீ ஒன்றும் தனியாலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆறுதெல்லாம் சொல்லிட்டு நிறைய அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க. ஆனால் கென்னு தான் கேட்க மாட்டேனே, இங்கேருந்து கிளம்புங்கடா, இதுக்கப்புறம் இங்கே நின்னிங்கன்னா அவ்வளோதான் ஜெங்கு வந்து அடிச்சு போட்டுருவான்டா அப்படின்னு சொல்லிட்டு கென்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுங்க கேட்குற மாதிரி இல்லை. அப்படியே திருப்பிக்கிட்டு இவன் கூட இத்தனை நாள் சுற்றிட்டு இருந்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே சேர்த்து அடிச்சு விட்டுறான். டி என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க கேட்டுட்டு இருக்க. இங்கே நம்ம ஜான் மாமோ சங் சாரோ அவனுக்கு என்னாச்சுன்னு பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க போலருக்கு. டே நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலவரத்தில் நம்ம ஜான் மாமன் தள்ளிக்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு. கென்னு கீழே இருந்து மண்டையிலலாம் ரத்தம் வந்துட்டுருக்கு. ஐயோ என்னால் தான் அவனுக்கு ரத்தம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ஜான் மாமா அவள் தான் கிட்டத்தட்ட வந்து நம்ம அவனை கொலை பண்ணிட்டோம் அப்படின்ற நினப்பில் இருக்காங்க. ஆக்சிடென்டெல்லாம் நடந்தது தான், இருந்தாலும் அவங்க வந்து எல்லாத்துக்கும் சென்சிட்டிவாக ஃபீல் பண்ணுவாங்களே, அதனால் வந்து அழுதுகிட்டே கிடக்காங்க. போச்சு என்னால் தான் அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு ஜான்மம் பிடிச்சி அழுதுகிட்டே இருக்காங்க. சங்ஸானால் கூட ஆறுதல் சொல்ல முடியல, நான் தானே அதுக்கெல்லாம் காரணம், அவனுக்கு தான் நான் ஆச்சு, நான் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கேன். அடுத்த காலையில் நம்ம செயின்ட் வந்து கேட்டுட்ருக்கான், என்னடா அவன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேட்டிக்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கா. அவன் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 3 தையல் போட்டாங்க, எனக்கு கொஞ்சம் நாளில் சரியாயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த குவிஸ் கான்டெஸ்ட் இருக்குல்ல, அதுக்காக வந்து பீட்டாவையும் ஈவியும் கூப்பிட்டு வச்சு நீங்கள் 2 பேரும் ஒழுங்காக படிங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் மேம் சொல்லிகிட்ருக்கா. இங்கே பீட்டாவுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாகவே இருக்குது.
ஆனா, அவ இங்க இருக்கா அப்படின்றதுனால நான் படிப்பேன்னு நெனைக்காதீங்க. எனக்கு இந்த கேபிள் போனதுனால கிடைச்ச அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணான்னு சொல்லிட்டு போக, இங்க இந்த பீட்டா வந்து, "நீ என் மேல தானே கோவமா இருக்க? நான் வேணுக்குன்னு பண்ணல. எங்க அம்மா தான் இப்படிலாம் பண்ணிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஈவ் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஆனா, ஈவ் என்னன்னா, "நான் அதில சேர்ந்துக்கிட்டேன் அப்படின்றதுனால தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன்னு நெனச்சியா? நீ எனக்கு ஹெல்ப்பே பண்ணல தெரியுமா? என்னைய பத்தி நீ கொஞ்சம் கூட சந்தோஷப்படல. அதுக்கு தான் நான் கோவமா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ஈவ் அங்கேருந்து போக, பீட்டா ஒரு மாரி அழுதுட்டே தான் இருக்கா. அங்க கட் பண்ணி நம்ம செயின்ட்ட தான் காமிக்கிறாங்க. இவன் அப்படியே ரொம்ப சோகமா ஃபீல் பண்ணிட்டே இருக்கு. "இன்னைக்கு என்ன இப்படிடா காப்பாத்துறது?" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டுட்டு இருக்கான். அவங்களும் வந்து, "சரிடா என்னோட பாக்கெட் மணிலாம் தரேன். அவனுக்கு குடுக்க வேண்டிய காசுலாம் குடுத்து, ஜென்கிட்டேருந்து எப்படியாவது கின்ன கூட்டிட்டு வந்துரலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க. ஆனா, அது நெறைய காசாச்சே மச்சான். நம்மலாம் போட்டாலுமே பத்தாதே அப்படின்னு சொல்லிட்டு, இங்க செயின்ட்டும் ஷின்னும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆனா, அப்படியே அவனுக்கு காசு குடுத்தா மட்டும் அவன் விட்டுருவானா என்ன? ஜெங்க அவ்வளோ சாதுன்னா அதெல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட அவன் கெட்ட பையனா மாத்ததுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுவும் நம்ம கென்னால அவனுக்கு நெறையா விஷயம் கிடைக்க வேண்டியது இருக்கு. அவ்வளோ ஈஸியாலாம் விட்டுற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இருந்தாலும் அவன் நம்ம கிளாஸ்மேட்ல அவனுக்கு அவன் வந்து ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாட் ஜென்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன மட்டும் ப்ராப்ளம் கிடையாது. இன்னொருத்தவங்களுக்கும் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க செயின்ட் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கேபிள் எங்க போனான்னே தெரியலையே, நல்லா இருக்கானா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இவன் ஃபீல் பண்றத பார்த்து ஷின் ஃபீல் பண்ணா. ஷின் ஃபீல் பண்றத பார்த்து நம்ம சார்ஜன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் இந்த சார்ஜன் இருக்கான்ல, நான் என் கூட இன்னைக்கு நீங்க 2 பேரும் வர முடியுமா வீடு வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க செயின்ட் வந்து வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி, சரி அப்பனா இன்னைக்கு இன்னைக்கு நீ என்னைய ட்ராப் பண்ற வேலை பாரேன். இந்த காசு அப்படின்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு காசு எடுத்து குடுத்துட்டான். ப்ளீஸ், ப்ளீஸ் என் வீட்டுக்கு வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சார்ஜன் கூப்பிட்டுட்ருக்க. நீ எங்களுக்கு ஒரிஜினல் ரீசன் சொல்லலைன்னா நாங்க கண்டிப்பா வரமாட்டோம்ன்னு சொல்லிட்டு ஷின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க வாங்கப்பா வந்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி, சரி தலைய மட்டும் ஆட்டு. யாராவது உன் வீட்ல ஒளிஞ்சிருக்காங்களான்னு சொல்லி கேட்டா, ஆமான்னு தலையாட்டுறான். அது கேபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிச்சு ஷின்னுக்கு. அந்த இடத்துல கட் பண்ணி நம்ம கென்ன தான் காமிக்கிறாங்க. இவன் அப்படியே ரொம்ப சோகமா, இங்க ஜெங்கோட இடத்துல தான் இருக்கான். இங்கேருந்து போய் தொலையவும் முடியல. என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இவன் சோகமா உட்காந்துருக்கான். அந்த ஜெங் இருக்கான்ல, அவன் பக்கத்துல வந்துட்டு, "என்ன ஃபீல் பண்றியா என்ன? ஃப்ரெண்ட்ஸு அந்த ட்வின்ஸ் 2 பேர் சுத்திட்டு இருப்பானுங்களே, அவனுங்களையும் காணுமா? போயிட்டாங்கல்ல அவ்வளோதான். இதுக்கப்புறம் உன்கிட்ட திரும்பலாம் வரமாட்டானுங்க. புரிஞ்சுக்கோ நீ தனியா தான் இருக்க. நீ தான் எனக்கு காசு குடுத்தாகணும். வேற வழியே இல்ல. எனக்காக நீ இத செஞ்சு தான் ஆகணும். சின்ன அழ வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்ல. ஆனா அது நீ இதுவரைக்கும் செய்யல. அதுக்கு பதிலா வேற ஒரு விஷயம் செய்றியா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ட்ரக்ஸ்லாம் இருக்கும்ல, அத கடத்துற வேல பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டுட்டு இருக்கான். இது ட்ரக்ஸா? கேட்கவே பயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறான். இதனால வேற வழி இல்ல. இவன்கிட்டருந்து தப்பிக்கணும்னா செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிர்றான். இங்க சார்ஜன் இருக்கான்ல, அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பார்த்தா, இங்க செயின்ட் வந்து, "டேய் யார்றா நீ? இம்மா பெரிய வீடா? ஏய் இந்த அளவுக்கு உங்க கார்டன் அளவுக்கு இங்க வீடு கூட இல்லையேடா" அப்படின்னு சொல்லிட்டு செயின்ட் அப்படி வாய பொளந்துட்டு இருக்கான். ஏன்னா சார்ஜன் பார்க்கறதுக்கு தான் சாதாரண பையன் இருந்திருப்பான். ஆனா சரியான பணக்கார வீட்டு பையன் தான். சரி இம்புட்டு காசு இருக்கும்போது நீ எதுக்குடா சிஎம் வீட்லலாம் வந்து சேர்ந்த அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல, இல்ல எங்க அப்பா வந்து ஒரு சாதா ஸ்கூல்ல படிச்சு, நீ உன்னை நீனே வளர்த்துக்கணும்னு சொன்னாரு. அதுக்காக தான் அங்க படிச்சுட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்க. சரி, சரி வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து கேபிள காமிக்கிறான். கேபிளுக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு. "நீங்க பார்த்து தயவு செஞ்சு பிரின்சிபல்ட்ட மட்டும் சொல்லிறாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேபிள் கேட்டுட்டு இருக்கா. "நான் ஒன்னும் உன்னைய காட்டிக் கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு வரல. உனக்கும் யாரையாச்சும் பார்க்கணும்னு தோணுல. அதுக்காக தான் கூட்டி வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்ஜன் சொல்லிட்டு இருக்க. "சரிடா, சரிடா" அப்படின்ற மாதிரி இங்க கேபிளுக்கும் சரி, சரி ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிட்டு வந்திருக்குல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் புரியவே இல்ல. ஏன்னா நம்ம பிரின்சிபல் ரொம்ப ஃபீல் பண்றாங்கன்னு வேற சார்ஜன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க கேபிளோட அம்மா பிரின்சிபலும் அவங்க ஒரு பக்கம் அழுதுட்டே தான் இருக்காங்க. ஜான் மேம் வந்து, "சாரி மேம் நான் தானே என்னோட கிளாஸ் பிள்ளைங்கலாம் ஒழுங்கா பார்த்துக்கல. நான் இந்த வேலைக்கே பொறுப்பில்ல மேம். இந்தாங்க கர்ச்சீஃப் கண்ண துடைச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் மேம் கர்ச்சீஃப்லாம் குடுத்துக்கிட்டு இருக்க. அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே தான் இருக்காங்க. "நான் என் பையன ஒழுங்காவே பார்த்துக்கலல்ல. ச்சே அவன் மனசுல என்ன இருக்கு நான் புரிஞ்சுக்கவே இல்ல. அதனால தான் இப்படிலாம் ஆயிடுச்சு. கடைசியா உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிரின்சிபல் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கு. "இல்ல என்கிட்ட கடைசியா அவன் சொன்னது, இந்த குவிஸ் காம்படிஷன்லேருந்து நான் விலகிக்கிறேன்னு தான் சொன்னான். ஆனா அதுக்கப்புறமேட்டுக்கு அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லல மேம்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அங்க பிரின்சிபலும் வந்து, "ஏன் தான் இந்த பையன் இப்படி பண்றானோ?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்குங்க. நீங்க பேரண்ட்டா யோசிக்கிறதெல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் அவங்க இடத்துலேருந்து யோசிச்சு பார்க்கணும்ல. அவங்க இப்போ வளர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க லைஃப்ப அவங்களே பார்த்துக்கலாம். அவங்க ஏதாவது தப்பு பண்ணா மட்டும் கண்டிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் மேம் சொல்லிட்டு இருக்க. இங்க கேபிள் வந்து சார்ஜன் வீட்ல தானே இருக்கான். "நீ உங்க அம்மாவ ரொம்ப மிஸ் பண்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். "நானா இருந்தா ரொம்ப மிஸ் பண்ணுவேன்ப்பா மொத நாள்லேருந்தே" அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜன் சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவங்க உன்னைய எல்லா விஷயத்துலயுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தா. "நீ அப்படி கண்டிப்பா யோசிக்க மாட்ட சார்ஜன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேபிள் சொல்லிக்கிட்டு இருக்கா.
ஆனாலும் நான் வந்து என்னையும் இந்த மாதிரிலாம் ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க எங்கள் வீட்டில். ஆனால் நான் என்னை வந்து ப்ரூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரி ஓடுறதுனால அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க, நானும் ஃபீல் பண்ணுவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜின் ரொம்ப மெச்சூர்டாக பேசிகிட்டு இருக்கான். இவனோட இப்படிலாம் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு கேபிளே வித்தியாசமாக பார்த்துட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு கேபிளே வந்து ஒரு டிசிஷனுக்கு வந்த மாதிரி தான் இருக்குது, இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கட் பண்ணி இங்கே ஷின்னி சைன்ட்டு தான் காமிக்கிறாங்க. ஷின்னி வீட்டுக்கு போகாமல் வாடா இந்த இடத்துல நின்று சீனரி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கான். டேய் நம்ம என்ன டேட்டிங்கடா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைன்ட்டு கேட்க, இல்லை இல்லை என் அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனையாயிரும்ல, அதனால் நான் கொஞ்சம் தூரம் நடந்தே போகிறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி சரி ஓகே ஓகே விடு விடு, நம்ம சீக்கிரம் உங்கள் மம்மியோட மனசையும் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சைன்ட்டு கேட்டுட்ருக்கான். அங்கே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில் நம்ம சார்ஜர் தான் காமிக்கிறாங்க. அங்கே கூட கேபிள் வரல போலக்கு, இவன் மட்டும் தான் ஸ்கூலுக்கு வந்திருக்கான். இவனை பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக சைன்ட்டு ஷின்னு வந்திருக்காங்க. எங்கடா வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இல்லை வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்கே பிரின்சிபல் வந்துட்டாங்க. ஐயோ இவங்களுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சிச்சின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். இல்லை எனக்கு கேபிள் தான் கால் பண்ணான், அவனை நான் கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரின்சிபல் சொல்லிட்டு இருக்க. கேபிளும் ரெடியாகி வந்துட்டான். சாரி உன்னை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 நாள் கழித்து பார்த்ததும் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்காங்க. அப்பாடி எப்படியும் ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜனுக்கு பார்த்தா நிம்மதியாக இருக்குது. இதுக்கப்புறமே நம்ம எதையும் கட்டி காக்க வேண்டாம் எந்த ஒரு ரகசியத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கேபிள் இருக்கான்ல, பரவாயில்லம்மா நான் நார்மலாக தான் இருக்கேன், இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ண மாட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்பாலஜிலாம் பண்ணிகிட்ருக்கான். சரி உங்கள் பைக்கை எங்கேயும் விட்டு வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கேபிள் வந்து நம்ம சைன்ட்டு அப்பா செய்கிற அந்த நூடுல்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அதுக்காக இந்த ரோட்டி கடைக்கு வந்தாச்சு. வந்துட்டு நம்ம பிரின்சிபல் இங்கே தான் ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க 4 பேரும் வந்து ஒன்றா சாப்பிடுன்னு சொல்லிட்டு கேபிள் கேட்டுப்பான் போல இருக்கு. அதுக்காக வந்து இவங்க எல்லோரும் இங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்க. இங்கே நம்ம பிரின்சிபலுக்கு வந்து இப்போ வித்தியாசமாக பார்க்குற மாதிரி இருக்குச்சே, நம்ம பையனை வந்து நம்ம எப்படிலாம் நினச்சிருக்கோம், அவன் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் எங்கே இருக்கானே அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கு. இன்னும் வேணுக்குன்னே அவன் குச்சியெல்லாம் கீழே போட்டுட்டு செயின்ட் ஒன்றதை கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இங்கே நம்ம செயின்ட்டோட அப்பா இருக்கார்ல, சில டைம்லலாம் நம்ம பசங்களை தூரமாக நின்று ரசிக்கிறதே நல்லதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே நம்ம கேபிளில் பார்க்கறதுக்கு பிரின்சிபலுக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கான். இந்த மாதிரி நிம்மதியாக இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு இவங்க வந்துட்டாங்க. பரவாயில்ல அவன் காம்படிஷனில் சேரலைன்னா என்ன, ஆனால் அவன் நிம்மதியாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணிகிட்ருக்க. இங்கே நம்ம கேபிள் இருக்கான்னா வந்து கிளாஸ்க்கு வந்தேன். டே சார்ஜன் உனக்கு எப்போடா கேபிள்லாம் ஃப்ரெண்டானா, இவ்வளோ தூரம் மறைச்சி வைக்கிற அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். மற்ற கிளாஸ் அங்கே தான் நம்ம கேபிளை பார்த்துட்டு இருக்கு, பீட்டாவை தவிர எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க. ஆமாம்மா எங்களுக்கெலாம் ஃப்ரெண்டா என்ன கேபிள், உங்களுக்கு தானே ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பேசிகிட்டே இருக்காங்க. இல்லை இல்லை நான் எல்லாருக்குமே ஃப்ரெண்டு தான், நீங்கள் எல்லாருமே என் கூட க்ளோஸாக தான் நடந்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜன் இந்த வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இதை வந்து ஜான் மேமும் சங் சார் வந்து பார்த்துட்டுருக்கா. ஜான் மேம்க்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்டடாக இருக்குது. நமக்கு எதுவுமே தெரியலையே, நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்களா அதுவே தானாக சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சங் சார்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி சரி எங்கள் எல்லாருக்கும் நீ வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி தர அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜனை வம்பழுத்துட்டு இருக்காங்க. எல்லோரும் வீட்டுக்கு வாங்க வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இங்கே நமக்கு என்ன பார்க்கறதுக்காக நம்ம ஜான் மேம் வந்திருக்காங்க. இங்கே வந்தோடனே நான் தான் உங்கள் ஸ்டூடெண்ட் இல்லைன்னா நான் ட்ராப் அவுட் ஆகிட்டேன், என்னை விட்டுருங்க, இதுக்கப்புறம் எனக்கு அட்வைஸ்லாம் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கென்னு வந்து ரொம்ப கோவமாக சொல்லிடுறான். இல்லைப்பா நீ கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வந்து தான் ஆக்கணும், இப்போ வரைக்கும் நீ என்னை மிஸ்ஸுன்னு கூப்பிட்றேண்ணா, கண்டிப்பாக நான் உன்னை டீச்சர்னு தான் நீ நினச்சிட்டு இருக்கா, அப்போ கண்டிப்பாக நீ ஸ்கூலுக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் மேம் கூப்பிட்டுட்ருக்க. இவங்க பேசுறதுலாம் ஒரு பெரிய விஷயமாவே நினச்சிக்காம நான் தான் சொல்கிறேன்ல தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருங்க, திரும்ப வந்துடாதீங்க, உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏதோ மறைச்சி பேசுகிற மாதிரியே தான் இருக்குது. அவங்கேருந்து உள்ளே போக ஒரு 4 பேர் வராங்க. இங்கே இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் ஏது பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லி வேவ் பார்த்துட்டே தான் இருப்பாங்க போல இருக்குது. இங்கே ஜான் மேம் ஒரு ஓரமாக நின்று கேட்டுட்ருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 4 பேரும் போயிட்டு நம்ம கென்னிக்கிட்ட வந்து என்னடா விஷயத்தெல்லாம் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க. இங்கே நம்ம ஜான் மேம் இருக்காங்களே, நான் என் வேலையை ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல்கிட்ட போய் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டாங்க. இல்லை நீங்கள் தான் அவங்கள பார்த்துக்க முடியும், இவ்வளோ தூரம் அவங்க அமைதியாக இருக்கிறது காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபலும் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. இந்த விஷயம் அப்படியே கிளாஸுக்கு தெரிய வரா. ஏன் இப்படி பண்ணுறாங்க, பிரின்சிபல் இதை ஒத்துக்கிட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜான் மேம் இல்லைன்னா வேறு யார் நமக்கு இவ்வளோ நல்லா சொல்லி தருவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டுருக்கோம். இந்த ஆரிலாம் இருக்கால்ல, ஆமாம் அவங்க தான் மாற்றி விட்டாங்களே பீட்டாவை, அப்புறம் கரெக்டாக இருப்பாங்களா என்ன, அவங்களுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்ற மாதிரி அவளுக்கு ஒரு பக்கம் திட்டிகிட்டே தான் இருக்காளுங்க.
இந்த இடத்துல கட் பண்ணி, இங்க கென்னு பக்கத்துக்காக அந்த ட்வின்ஸ் ஃப்ரெண்டு 2 பேர் இருப்பாய்ங்கல்ல, நான் ஒன்னுட்டு. அவங்க 2 பேர் தான் வந்திருக்காங்க. "டேய் ஏன்டா இப்படி பண்ணிட்டுருக்க? எங்கள பார்த்து பார்த்து ஓடிட்டே இருக்கியே, உனக்கு இதெல்லாம் நல்லா இருக்கா? நம்ம தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம்ல, ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம்னு சொல்லிட்டு." இங்க ஷின்லா வந்து கூப்பிட்டுட்டு இருக்கான். கூப்பிட்டோனே அப்படியே கன்னத்துலயே ஒண்ணு விட்டுட்டான். "டேய் இங்க பாருங்கடா, நீங்க 2 பேரும் தள்ளி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்ன எங்கள தள்ளி நிக்க வச்சு எங்கள காப்பாத்துறியா?" அப்படின்னு சொல்லிட்டு செவன்ட்டி கேட்டுட்டான். "என்னடா மனசுக்கு இருக்கறதெல்லாம் சொல்றானே." அப்படின்னு சொல்லிட்டு கென்னு பொசுக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கான். "கென் நில்றா, நில்றா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா கென்னு வந்து கேட்குற மாரியே இல்ல. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்லாம் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு போங்க.